காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வியாதியை கொண்டும் தரித்திரத்தை கொண்டும் தேவன் போதிக்கவில்லை என்பதை நாம் தீர்க்கமாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இம்மூன்று பிசாசின் வல்லமைகளிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஆவிக்குரிய அறிவு பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யும். இரண்டாவதாக, வியாதி நிறைந்த உலகத்திலே நாம் ஆரோக்கியமாகவும் வாழ உதவி செய்யும். மூன்றாவதாக, தரித்திரம் பிடித்த இந்த உலகத்திலே நாம் ஐஸ்வர்யவானாய் வாழ நமக்கு உதவி செய்கிறது. பாவத்திலிருந்து, பாவப்பிடியிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தைரியத்தை ஊட்டுகின்ற நற்செய்தியாக இருக்கிறது. பாவம் நம்மை மேற்கொண்டு ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் பாவப்பிடியிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மீட்கும்படியாக நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவைகளை சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு பாவக்கணக்கை அவர் தீர்த்திருக்கின்றார். சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாவம் ஒரு சத்துரு. ஆனால் அந்த சத்துருக்கு முன்பாக தேவன் பரிசுத்தம் என்னும் பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம் சத்துருவாகிய பாவத்தை பார்ப்பதை நிறுத்திவிட்டு பரிசுத்தமாகிய பந்தியை பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். நாம் பாவத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. மாறாக பாவத்தை பார்த்து சவால் விடலாம். பாவத்தை எட்டி உதைத்து அதை மிதித்து மேற்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு நமக்குள்ளே வந்தபோது தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் வந்துவிட்டது. இயேசுவின் பிரசன்னத்தின் மூலம் பாவம் வெயில் பட்ட பனியைப் போல் மறைகிறது என்பதுதான் சத்தியமாகும். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.